ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு பத்திரிகை வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சில தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க அப்படின்ட்டு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க. ரிசல்ட் வெளியிடுங்க, ரிசல்ட் வெளியிடுங்க, ரிசல்ட் வெளியிடுங்க அப்படின்ட்டு உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பணிகள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குங்க. கூடிய விரைவில் ரிசல்ட் வந்துடுங்க. இந்த வார இறுதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து உங்கள் வீட்டை தேடி வந்துடுங்க. இது எப்படி வரும் அப்படின்னா, உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இமெயில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இமெயிலாக வருங்க. இல்லை நீங்கள் வந்து இமெயில் கொடுக்கல, ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தேன், ஃபோன் நம்பருக்கு மெசேஜும் வரும், கால் பண்ணியும் சொல்லுவாங்க, இல்லை தபால் மூலமாக வருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஏன் இவ்வளோ டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப நாட்கள் ஆகிறதுனால எந்த ஒரு செய்தியும் வெளி வராத காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுங்களை சாட்டுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது வெட்ட வெளிக்கு வந்துடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லலாம். இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான நியமனம் நேர்காணல் நடந்து எவ்வளோ நாட்கள் ஆகுது, ஆனால் இதுவரை எந்த ஒரு நியூஸும் வராதனால வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேஷன் கடையிலும் வந்து பார்த்திங்கன்னா பணிச்சுமை அதிகமாக இருக்குது அப்படின்ற தகவல்கள் எல்லாமே வெளியாகி இருக்குங்க. ஒவ்வொரு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நபர் வந்து பார்த்திங்கன்னா 4 கடை 5 கடைன்றதுனால பணியாற்றுறதுனால பணிச்சுமை அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியாகிருக்குங்க. உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நியமனம்லாம் பண்ணணும், ஏன் இவ்வளோ காலதாமதங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் விமர்சனம் செஞ்சது காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பத்திரிகை வாயிலாகவே வெளியே வந்துருச்சுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அரசு இதில் விரைந்து முன்னெடுத்து செய்யும் அப்படின்ட்டு அனைவரும் நம்பிட்டு தாங்க இருக்காங்க. இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணை எப்படி வழங்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய மெரிட் லிஸ்ட்டை தாங்க செலக்ஷன் லிஸ்ட்டாக மாற்றுறாங்க. தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ரிசல்ட்டையும் பத்திரிகை வாயிலாக ரிலீஸ் பண்ணுறாங்க. பத்திரிகை வாயிலில் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையில் கொடுப்பாங்க, இது மாதிரி ரிசல்ட் வெளியிட போகிறோம். அப்போ உங்களோட நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜோ இமெயிலோ கண்டிப்பாக வந்திருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெரிட் லிஸ்ட், அதாவது நீங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு வருங்க. குறைவான மதிப்பெண்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் சற்று குறைவு அப்படின்னு தாங்க சொல்லலாம். இதே தாங்க வந்து பார்த்திங்கன்னா இன்று முழுவதும் பார்த்திங்கன்னா ஆலோசித்துட்டு இருக்காங்க. ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநருக்கெல்லாம் நியமனம் எப்பொழுது வரும் என்று நேற்றிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு கூடிய வரையில் இந்த வார இறுதிகள் இன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 தினங்கள் தாங்க இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.